அப்போ இதை ஒரு நாள் வாசித்து பார்த்துக்கோங்க. சங்கீதம் 115:1, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். அப்படி இதை பிடிச்சுக்கிட்டேன். இப்போ நான் எனக்காக செய்யணும், எனக்காக செய்யுங்கிறத விட்டுட்டேன். எங்களுக்கு அல்ல, எங்களுக்கு அல்ல, அவரே சொல்லியிருக்காரு. நம்ம என்ன அதை விட பெரிய ஆளா அப்படின்ட்டு, எசப்பா உங்க நாம மகிமைப்பட, என் பிள்ளைக்கு இது வேணும், என் குடும்பத்துக்கு இது வேணும், இங்க தந்துதான் ஆகணும், நான் உங்க பிள்ளை, என்ன உங்க நாம மகிமைப்படணும், அதனால நீங்க செய்யுங்கப்பா. லாசருவை எழுப்பும்போது ஆண்டவர் இயேசுப்பா தான் சொன்னாங்க, அவருடைய நாம வல்லமையுள்ளது என்பதை காண்பதற்காக தான் லாசரு வெளியே எழுப்பினார். அவருடைய நாமத்துக்கு மகிமைக்காக இயேசுப்பா உங்களுக்கு ஜெபத்தை கேட்பாங்க, உங்க பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிப்பாங்க, உங்களையும் மன்னிப்பாங்க. அடுத்த வசனம், ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? அதாவது முன்னால வச்சு நம்ம பின்னால வரணும். இல்ல மோசே என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர், அதையும் சொல்லிட்டு இதை நம்ம பின்னால கொண்டு வருவோம். அதாவது நீ குற்றங்களை அவர் என்ன செய்வார், தாக்கல் செய்த பாவங்களை 3ஆம் 4ஆம் தலைமுறை விசாரிக்கிறவர்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை மேல கொண்டு வந்துருங்க. ஆண்டவரே நீர் எப்படிப்பட்டவர்? நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், அக்கிரமத்தின் மீறுதலையும் மன்னிக்கிறவர், அதனால எங்களுடைய மீறுதலையும் என்னுடைய பாவங்களையும் உங்களுக்கு மன்னிக்க வேண்டும். அப்படி சொல்லி வரும்போது ஆண்டவரால் ஒன்று செய்யல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்களுடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. மன்னிப்பு எவ்வளவு பெருசுபடுத்தும். சரி, அடுத்த வசனம், கிருபையினுடைய மகத்துவத்தின் படியும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின் படியையும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தலும் வேண்டாம். இப்ப எகிப்திலிருந்து என்னைக்கு கிளம்புனாலும் அன்னையிலிருந்து தப்பு தான், அன்னையிலிருந்து பாவம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நான் ஒரு சின்ன சாட்சி உங்களுக்கு சொல்றேன். 2 சகோதரிகள், ஒரு அக்கா ஒரு தங்கச்சி, கூட பிறந்தவங்க இல்லை, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க அக்கா தங்கச்சி ஆகிட்டாங்க. அப்போ ரொம்ப ஃபோன் போட்டு பேசிக்கிட்டு வாங்க, நேர்லையும் நல்லா பேசிக்கிட்டு வாங்க. ஒரு நாள் என்ன செய்யிருக்காங்க, அந்த சகோதரி தங்கச்சி இளையவங்க அவங்க அக்காட்ட ஒரு காரியத்தை பேசியிருந்துருக்காங்க. அது இவங்க நல்லதா சொல்லியிருக்காங்க, ஆனால் அவங்க புரியும் போது அதை தவறாக புரிஞ்சுட்டாங்க போல. அதில் இருந்து பேச்சுவார்த்தை கிடையாது, ஃபோன்லேயே கூப்பிட்றது கிடையாது, அப்படி எங்கே பார்த்தாலுமே பேசுறது கிடையாது. இவங்க